and Serve of United in Kindness and Diversity is the expanded official theme of our 59-year-old Sivahasi Lions Club, which is with 211 wonderful, excellent service-minded members. For the population of around 6 lakh people around Sivahasi, for the treatments to COVID-19 patients, this is the only one government hospital in Sivahasi which was established in the year 1954. Under the able guidance of our past district governor and our club's charter treasurer, MJF Lion A. Vairaprahasam, we had successfully created laser-sharp focus on uplifting the equipmental facilities in the government hospital of Sivahasi. இந்த 2020 மே மாதத்துலேருந்து சிவகாசி நகரில் வந்து கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரித்து வந்துருச்சு. ஜூலைலாம் வந்து எங்கள் மருத்துவமனை வந்து கம்ப்ளீட்டாக கோவிட் ஸ்பெஷல் கேர் ஹாஸ்பிட்டலாக மாற்றிக்கிட்டு 140 பெட்டுக்கும் எங்களுக்கு வந்து கோவிட் பேஷண்ட் அட்மிட் பண்ணணும். 140 பெட்டுக்கும் நாங்கள் வந்து ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்டு சென்ட்ரல் ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணி வென்டிலேட்டர், ப்ராப்பர் வென்டிலேட்டர் இதெல்லாம் பண்ணோம். ஃபுல்லாக சிவகாசி அரிமா சங்கம் எங்கள் சேவைக்கு தோள் கொடுத்து எங்களுக்கு தேவையான அரசிடம் வந்து கிடைக்கப்பெறாத லிக்விட் ஆக்சிஜன் பிளாட் ஒன்று டொனேட் பண்ணாங்க. அதே சமயத்தில் ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் யூனிட் வந்து ஒரு 7 யூனிட்டு பல்வேறு டோனர்ஸ் மூலமாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 1464 கொரோனா பேஷண்ட்ஸ் தான் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவுட் பேஷண்ட் மைல்டு இன்ஃபெக்ஷன் தவிர அதில் வந்து 1443 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இன்றைக்கி தேதியில் வந்து 21 பேஷண்ட் தான் பெட்டில் இருக்காங்க. 40 பேஷண்ட் வந்து ஆக்சிஜனில் இருந்தாங்க ஜூலை மாதம். ஒரு 30 பேஷண்ட் வந்து ஐசியூவில் இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய தீவிர நடவடிக்கைலாம் எடுத்து ட்ரீட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தனால இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 10 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி யாரும் இல்லை. Our Sivahasi Lions Club has risen to the occasion and raised the funds needed for these divineful life-saving services from the noble-hearted lion gems of our club. We installed the following medical equipments of life-saving at a total amount of around 61 lakhs, donated by our Lions Club magnanimous members. சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு 60 லட்ச ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வழங்கி நிறைய உயிர்களை காப்பாற்ற பெரும் உதவியாக இருந்தது. அதற்காக பொதுமக்கள் சார்பாக லயன்ஸ் கிளப் ஆஃப் சிவகாசிக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிமா சகோதர சேவையினால் வந்து நம்ம இதில் வந்து நிறைய ஒரு சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இறப்பு விகிதத்தை ரொம்ப குறைச்சிருக்கோம். இந்த ஜூலை மாதம் நம்ம பண்ணாங்க இந்த சர்வீஸை. அதுக்கப்புறமா வந்து ஆகஸ்ட்டில் வந்து இறப்பு விதம் கிட்டத்தட்ட நெல் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். சிவகாசி அரிமா சங்கத்தின் சேவை ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. அவரோட சிவகாசி அரிமா சங்கம் சேவை இதே போல் எங்கள் மருத்துவமனைக்கு வருங்காலத்திலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லயன்ஸ் கிளப் ஆஃப் சிவகாசி இந்த கொடிய கொரோனா காலத்துலேயும் பல அரிய சேவைகளை செஞ்சுட்டு வராங்க. அதை பார்த்து வியந்து போய் நான் மட்டும் இல்லாமல் என்னோடய மனைவியும் இந்த அரிமா இயக்கத்தில் இணைச்சிருக்கேன். அவங்களோட சேவைகள் மென்மேலும் தொடர நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். Thanks to our PDG, past presidents and all our line members for their contribution. We believed we could. Together we did. வழிபாடு செய்யுங்கள், கடவுளுக்கு அருகில் நீங்கள் செல்லலாம். ஆனால் சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகில் வருவார்.
சேவையே மூச்சென கொண்டிருக்கும் அரிமா இயக்கத்திற்கும் அரிமா உறுப்பினர்களுக்கும் மிக முக்கியமான நாள் அக்டோபர் 8, உலக லயன்ஸ் சேவை தினம். நமது அரிமா சங்கத்தின் 60ஆம் ஆண்டு விழா முன்னிட்டு அக்டோபர் 8, 2020 அன்று நமது சங்கத்திற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக 60ஆம் ஆண்டில் 60 சேவைகள், சுமார் 60 லட்சம் மதிப்பில் சேவைகள் டிடிஜி லயன் ஏ வைரப்பிரகாசம் அண்ணாச்சி அவர்களின் ஆசையோடு முன்னாள் தலைவர்கள் மற்றும் அனைத்து அரிமாக்களின் ஒத்துழைப்போடும் சேவைகள் செய்தோம். சக்சஸ் ஸ்டோரி காணொலி வெளியீட்டுடன் அன்றைய தினம் சேவைகள் தொடங்கப்பட்டன. கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள், 60 சேவைகள் உள்ளதா என்று. Donated nebulizer, weighing machine, BP apparatus, glucometer, pulse oximeter, walking stick, walker to elderly persons at Amirda Anbu Illam, planted tree saplings at Amirda Anbu Illam, inauguration of sewage water recycling system, construction of 2 ponds for storing filtered water, Miyawaki forest, plantation of 100 coconut tree saplings with drip irrigation, cataract eye surgeries done to 3 needy persons, educational aid to poor students, donated fridge, grocery items, medicines and lunch to Anbu Kapaham, mega medical camp for heart, eye, blood donation camp, sewing machine to a needy person, conducted pediatric awareness camp and donated 100 cord clips to Tirthangal Government Hospital, released awareness stickers and eye donation, helmet wearing, mask wearing, save water and hand sanitizing, educational aid to 15 differently aided students, donated cricket bat, stump, ball, shuttle racket and plastic shuttlecock, football, volleyball, basketball, carom board, chessboard, handball, skipping ropes and tennis kite to Saibo Residential School, educational aid to a college student, construction plan for Diamond Jubilee Year welcome match. இன்று வரை, அதாவது 144 140 days 140 நாளில் சுமார் 280 சேவைகள் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் நமது சிவகாசி அரிமா சங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது. என்னால் முடிந்தது உங்களால் முடியாமல் இருக்கக்கூடும், உங்களால் முடிந்தது என்னால் முடியாமல் இருக்கக்கூடும், நாம் நினைத்தால் முடியாததும் முடியக்கூடும். வணக்கம். அனைவரையும் இந்த நவம்பர் வெல்னஸ் வெபினார் புரோகிராமில் 4வது வாரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெபினார் தலைப்பான வெல்னஸ் இன் லயனிசம் என்ற தலைப்பில் நம்மிடம் பேச வந்திருக்கும் நமது சிறப்பு கெஸ்ட் ஸ்பீக்கரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை. முக்கடலும் மும்மதமும் மும்மொழியும் முத்தமிடும் குமரி மண்ணின் தலைநகரமாம் நாகர்கோவில் நகரில் உழைப்பின் உணர்வே இறைவனின் சேவை எனும் காந்தியடிகளின் வாக்கிற்கிணங்க பிறருக்கு உதவும் மனப்பாங்கு கொண்டவர். சேவை உள்ளத்தாலும் தலைமை பண்பாலும் ஆரல்வாய் மொழி அரிமா சங்கத்திற்கு பெருமை சேர்த்தவர். இச்சங்கத்தில் 1999ஆம் ஆண்டு தன்னை இணைத்து கொண்ட ஆற்றல் மிக்க அரிமா ஆவார். ஆரல்வாய் மொழி அரிமா சங்கத்திற்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் உருவாக பெரும் காரணமாக இருந்த இவர் செயலாளராக, தலைவராக, மாவட்ட தலைவராக, வட்டார தலைவராக, மண்டல தலைவராக அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று பெருமை சேர்த்தவர். பல்வேறு விருதுகளை பெற்று ஏற்றுக்கொண்ட பதவிகளை திறம்பட நடத்திய இவர் அரிமா சங்கத்திற்கு அள்ளி கொடுப்பவர். பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கன்னியாகுமரி சென்டரின் முன்னாள் தலைவராகவும் தற்போது ட்ரஸ்டியாகவும், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பொறியாளர் சங்கத்தின் கன்னியாகுமரி மையத்தின் செயற்குழு உறுப்பினராகவும், பாரத பேட்மிண்டன் சங்கத்தில் ட்ரஸ்டியாகவும் முன்னாள் தலைவராகவும், வைஸ்மேன் கிளப் ஆஃப் நாகர்கோவில் ஸ்டார் சங்கத்தின் பட்டய தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் தோழமை பெருக்கிக் கொள்ளவும் பலதரப்பட்ட இயக்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டவர். இன்றைய சிறப்பு விருந்தினரான நம்முடைய அரிமா ஆளுநர் பதவியேற்ற 5 மாதத்தில் புதிய அரிமா சங்கங்களையும் 10 புதிய அரிமா சங்கங்களையும் 500 புதிய அரிமா உறுப்பினர்களையும் நமது அரிமா குடும்பத்தில் சேர்த்துள்ளார்கள். இந்த ஆண்டு சேவை திட்டமாக 1000 தையல் இயந்திரங்கள் கொடுப்பது என்று முடிவு செய்து இதுவரை 450 தையல் இயந்திரங்களை கொடுத்து 450 குடும்பங்கள் எழுச்சி பெற செய்துள்ளார்கள். மேலும் நிரந்தர சேவை திட்டமாக திருநெல்வேலி அருகில் நமது அரிமா மாவட்டத்திற்கு என்று டயாலிசிஸ் அண்ட் கம்யூனிட்டி ஹால் கட்டிட வேலை தொடங்கியுள்ளார்கள். இத்தகைய சிறப்புமிகு பெருமைமிகு நமது அரிமா மாவட்டமான 324B4 மாவட்ட ஆளுநர் லயன் இன்ஜினியர் பி ஜஸ்டின் பால் MJF அவர்களை இந்த நவம்பர் வெல்னஸ் புரோகிராமில் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம்.
I request our President to welcome our today's guest speaker, our Honorable District Governor. Hello, Anna. பிரபாகரன் அன்மியூட் பண்ணியிருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசிக்கலாம். ஹலோ, கேக்குதா? கேக்குதுதா. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வெற்றிகரமா நமது வெபினார் வந்து இப்ப 4வது வாரம் இன்னைக்கு வந்து அதுல என்ன ஒரு மற்றொரு சிறப்பு என்னன்னா, நம்ம இந்த வெபினாருக்கு வந்து நம்மளோட கவர்னர் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ். என்ன நம்ம கவர்னரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாலும் சரி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வந்து இதே கிடையாது, மாட்டேங்கிறது இல்லைங்கிறதே கிடையாது, எதுனாலும் ஓகே. அது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேத்து ஜிஏவி திருத்தங்கல் ஜிஏவிக்கு வந்திருந்தாங்க. நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தணும் கவர்னர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே எதுவுமே சொல்லல, மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா நடத்திடுவோம், சிறப்பா நடத்திடுவோம். உடனே டேட் ஃபைனல் பண்ணாங்க. டிசம்பர் 27 நான் சொல்லிடுறேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிருங்க, இன்விடேஷன் பண்ணிருங்க. அதான் இந்த நம்ம கவர்னரோட ஸ்பெஷாலிட்டியே அதான். ஒரு வேலை நம்ம சொன்னோம்னா அதுக்கு வந்து நான் பிற பார்த்து சொல்றேன் வைக்கிறேன் அந்த ஒரு இதே கிடையாது. வந்து என்ன இதுனாலும் சரி உடனே கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களுக்கு சாங்ஷன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அதாவது தேனி மாதிரி தான் சொல்லணும். நேற்று காலையில மண்டல மாநாடு வந்து புதுக்கடை கிட்டத்தட்ட நம்ம மார்த்தாண்டம் பக்கத்துல நடந்தது. 2 மணிக்கு முடிஞ்சு சாப்பிட்டு எல்லாருமே 3 மணிக்கு தான் கிளம்புனாங்க. நாங்க கூட வர ஒரு 7:30 ஆயிடுச்சு. 6:45 இங்க வந்து அடுத்த மீட்டிங் 7 o'clock வந்து அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இதை பாத்துக்கோங்க. வந்துட்டு மிகவும் அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம சங்கம் வந்து எவ்வளவு சிறப்பா செயல்படுதோ அதே அளவுக்கு வந்து மிகச்சிறப்பா வந்து நம்ம மாவட்டம் செயல்படுதுன்னா அது உண்மையிலேயே நம்ம கவர்னரோட கடின உழைப்பு தான். அதுக்கு பக்கபலமா இருக்கும் பிடிஜிஸ், கேபினெட் அபிஷியல்ஸ் எல்லாருமே தான். யாருமே வந்து சொல்றேன்ல, அதாவது கவர்னர் ஓட ஆரம்பிச்சதுனால எல்லாருமே அவர் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு அவர் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்காங்க. கவர்னரும் வந்து ரொம்ப நன்றி கவர்னர். நம்ம இந்த லைன்ஸ் கிளப் ஆஃப் சிவகாசியோட வெபினாருக்கு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் கலந்துகிட்ட எல்லாருக்குமே வருக என வரவேற்கிறேன். Thank you, Anna. Hearty welcome, sir. Handing the session to you. Sir. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, தேங்க்யூ பிரபாகர். உண்மையிலே ரொம்ப ஒரு வித்தியாசமான நிகழ்வில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான நேரத்தில் என்னை தொடர்பு கொண்டு அந்த சரியான நேரத்திற்கு வரவழைத்த லயன் ஜெயந்தி, நமது லயன் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய மகள், அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டம் ஒரு கொரோனாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு இது. இருந்தாலும் அந்த கொரோனா காலத்தில் என்ன கொடுக்கணும் மக்களுக்கு என்பதை மிக தெளிவாக வெல்னஸ் நவம்பர் என்ற தலைப்பில் அழகாக 4 செமினார் கொடுத்திருக்கீங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. எடுத்துக்கொண்ட தலைப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால்தான் நான் இதுல பேசலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன அதுல வித்தியாசம்னா வெல்னஸ் இன் லயனிசம் அப்படிங்கிற தலைப்பை உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்தது. லயனிசத்துல என்ன ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. What is wellness? Wellness is the act of practicing healthy habits on a daily basis to attain better physical and mental health. ஒரு மனுஷன் எப்பவும் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் மிக சிறப்பாக இருக்கிறானோ அப்ப அதுதான் அவனுடைய ஆரோக்கியம், வெல்னஸ். லயனிசத்துல என்ன வெல்னஸ்? 2 வகையாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல பிசிக்கல் வெல்னஸ் அண்ட் மென்டல் வெல்னஸ். பிசிக்கலா நிறைய செய்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மாத காலத்திற்கு முன்னால் சிவகாசிக்கு நான் வந்திருந்த பொழுது சிவகாசி சங்கம் என்னை அழைத்து போய் அவர்கள் செய்த பல லட்சம் ரூபாய் மதிப்பாலான ஒரு அந்த ஆக்சிஜன் ஸ்டோரேஜ் டேங்க், இன்னும் பல விஷயங்களை அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செய்தாங்க. இது பிசிக்கலா ஒரு வெல்னஸ், ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு எங்களுடைய அரிமா சங்கம் லயன்ஸ் இயக்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு சிவகாசி அரிமா சங்கம் ஒரு உதாரணம். 1 கோடி ரூபாய்க்கு மேல சர்வீஸ் செய்து சேவைகள் செய்து அந்த கொரோனா காலத்தில் பல நல்ல விஷயங்களை நிறைய ஏழை மக்களுக்கு பயன்படும்படி செய்வது என்பதுதான் உண்மையான வெல்னஸாக நான் பார்க்கிறேன்.
இது மட்டும் இல்ல, நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், முதல்ல கண் பார்வையற்றவர்களுக்கு அந்த மடக்கக்கூடிய ஒரு ஸ்டிக் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை கொடுத்தது அரிமா இயக்கம் தான். முதலில் அந்த ஸ்டிக்கை கொடுத்தது அரிமா இயக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் போலியோ அற்ற ஒரு இந்திய பாரதமாக நாம் மாறி இருக்கோம்னு சொன்னா அதனுடைய ஒட்டுமொத்த காரணம் லயன்ஸ் இயக்கம் தான். இன்னைக்கு அடுத்ததாக நம்ம எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான விஷயமா நீங்க பாருங்க, பீடியாட்ரிக் கேன்சர் யாருமே எடுத்துக்கொள்ளாத ஒரு தலைப்பை அரிமா இயக்கம் எடுத்திருக்கிறது. அதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடுங்க, குழந்தை அரசு பள்ளியில் படிக்கின்ற ஒரு குழந்தைக்கு உண்மையிலே கேன்சர் இருக்கான்னு அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தக்கூடிய அளவுக்கு நமது இயக்கம் மாறி இருக்கு. இந்த மாதிரி பிசிக்கலா ஒரு ஆரோக்கியமான உலகத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கீங்கன்னா நமது அரிமா இயக்கம். கண் பார்வையை எடுத்துங்க, இன்னைக்கு வேர்ல்டுல கண் பார்வையற்ற ஒரு நாடுகள் லிஸ்ட்ல நம்ம முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம அவ்வளவு டொனேஷன், பால்ஸ் டொனேஷன், இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற மிக ஒரு பெரிய இயக்கத்தில் நாம் ஒரு அங்கமாக இருப்பதில் உண்மையை மகிழ்ச்சி. இன்னொன்னு அடுத்ததாக பார்க்கணும்னா ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கிறோம். ஹெல்த் வைஸ் ஒரு ஆரோக்கியம் இருந்தாதான் உண்மையில ஒரு மனுஷன் பிசிக்கலாகவும் ஹெல்த்தியாகவும் எப்பொழுது திருப்தியாக இருக்கிறானோ அப்பதான் அவனுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம் வெல்னஸ் கிடைக்கிறது. அரிமாவுல என்ன ஹெல்த் வேணும், என்ன மாதிரி வேணும்? பிசிக்கலா நீங்க செய்யக்கூடியது இன்னொருத்தருக்கு பயன்படும். ஹெல்த்தியா செய்ய போகிற விஷயங்கள் இனி நாம் பேச போகின்றதுதான் அந்த அரிமா இயக்கத்தை இனி வளர்க்கும் காலங்களில் எப்படி செய்ய முடியும். இனி வரும் காலங்கள்ல இப்ப நிறைய சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி இந்த சேவைகளை எப்படி கிடைக்கும் இல்லையா? ஒரு ஆரோக்கியமான ஒரு இயக்கமாக அந்த இயக்கம் இருக்கணும்னு சொன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஒரு நல்ல தலைவர் இருக்கணும், நிறைய சேவைகள் செய்யணும். அப்போதான் சொல்லுவாங்க இந்த சங்கம் ஒரு மிக ஆரோக்கியமான சங்கம். எல்லா சேவைகளையும் கரெக்டா செய்துகிட்டு இருக்காங்க, எல்லா மீட்டிங்கும் செய்துகிட்டு இருக்காங்கிறதான் இது எனது பார்வை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வையாக இருக்கும். என் பார்வையில நான் பார்த்தது ஒரு நல்ல சர்வீஸ் செய்து ஒரு நல்ல சங்கமாக இருக்கிறதுனா அது ஒரு மிக ஆரோக்கியமான சங்கம், ஒரு வெல்னஸ் இன் லயனிசத்தை நம்ம அதில் சொல்லலாம். அப்ப சேவை செய்யணும், எப்படி செய்ய முடியும்? நிறைய மெம்பர்ஸ் இருக்கணும், ஒரு மனிதராக செய்ய முடியாது. சரி, நிறைய மெம்பர்ஸ் எப்படி வருவாங்க? அப்ப நாம அந்த மெம்பர்ஸை கண்டுபிடிக்கிறோம். யாரெல்லாம் இதற்கு சேவை செய்வார்களோ, யாரெல்லாம் இதற்கு தகுந்தவர்களோ என்று நாம் கண்டுபிடிக்கும் பொழுது பெஸ்ட் மெம்பர்ஸை நாம உள்ள கொண்டு வர முடியும். அந்த பெஸ்ட் மெம்பர்ஸ் இருக்கும் வரணும். நல்ல ஒரு திடமான ஆளு, நல்ல செல்வ செழிப்பான ஆள் இருந்தா மட்டும்தான் சேவை செய்ய முடியும். அந்த சேவை செய்வதற்கு செல்வ செழிப்பான ஆள் உள்ள வரணும்னா நம்ம என்ன செய்திருக்கணும்னா, நம்ம சங்கம் ஒரு ஆரோக்கியமான சங்கம், இந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்படுகிற சங்கம் என்பதை ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் மக்களுக்கு. ஏன் பஸ் ஷெல்டர் கட்டுறாங்க, ஏன் லைட் வச்சு கொடுக்குறாங்க, இன்னும் பல சேவைகள், பிள்ளைங்களுக்கு பிளே கிரவுண்டு கூட ஏன் லைன் சேகம் செய்யுதுன்னு சொன்னா அங்க நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம போர்டுகளை பார்க்கும் பொழுது இந்த சங்கம் நிறைய செய்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு மிக தெளிவாக அந்த மக்கள் மனதில் உறுதியாக சொல்ல முடியும். இன்று நமது இந்த ஆண்டுல நம்ம சொன்னாங்க மேடம் கூட 450 தையல் இயந்திரம் கொடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. ஏன் கொடுக்கிறோம்? உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருந்தது. இந்த ஆண்டு 1000 தையல் இயந்திரம் நாங்க கொடுக்கிறோம்னு சொன்னால் ஒரு 1000 குடும்பங்கள் ஒரு இன்னொரு வீட்டிலேயோ இன்னொரு இயக்கத்திலேயோ போய் கையேந்த வேண்டிய நிலைமை வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய பங்கு, நம்மளுடைய பங்கு, லயன்ஸ் இயக்கத்துடைய பங்கு. இந்த ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கணும்னா ஆரோக்கியமான மெம்பர்ஸ் வேணும். அந்த மெம்பர்ஸ் வெல் டு டூவா இருக்கணும், சர்வீஸ் செய்யக்கூடிய மனசு இருக்கணும், அதை கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம லீடர்ஸ்ட இருக்கணும். அந்த லீடர் கெப்பாசிட்டி நான் பாக்குறேன் லயன் பிரபாகரன். யார்கிட்ட எதை வாங்க முடியுமோ என்று அலசி ஆராய்ந்து அதை சரியாக வாங்கி அதை செய்துகிட்டு இருக்கேன். உண்மையில அதற்கு பாராட்டு. இன்னும் ஒரு ஆரோக்கியமான சங்கம், வெல்னஸ் இன் லயனிசம், ஆரோக்கியமாக இருக்கணும்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் நிறைய சர்வீஸ் செய்யக்கூடிய மெம்பர்ஸ் இருந்தா கூட அந்த சங்கத்துல நல்ல தலைவர் இல்லைன்னா அவங்க அதை போய் கேட்க முடியாது. அந்த அவங்கள்ட்ட பொருளை வாங்கி இன்னொரு ஏழைக்கு கொடுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி நல்ல தலைவர் யார் மிகச்சிறந்த? ஹூ இஸ் எ குட் லீடர்? எ குட் லிசனர் இஸ் எ குட் லீடர். யாரு பேசுறத, ஒருத்தர் பேசுறத அப்சர்வ் பண்ணி அதை மனதில் வைத்து பொறுமையாக பதில் சொல்லுவார், அவர் தான் குட் லீடர். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவர்.
இப்ப பேரறிஞர் அண்ணா ஒரு சட்டசபை கூட்டத்திலே எழும்பி ஒரு கருத்தை சொல்வதற்காக எழும்பும் பொழுது காமராஜர் தலைமையிலான அனைத்து எம்எல்ஏக்களும் கோஷமிட்டாங்களாம். அவர் பேசுவது வெளியில் கேட்காத அளவுக்கு கோஷமிட்டார்களாம். உடனே காமராஜர் அனைவரையும் அதட்டி அவர் என்ன சொல்ல வருகிறார், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தா கூட அவருடைய கருத்து என்ன என்பதை நாம் கேட்டாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அவருடைய கருத்து அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கான தீர்வுகள் அங்கு தெரிவிக்கப்பட்டன. அப்போ மிகச்சிறந்த ஒரு தலைவர் ஒரு ஆரோக்கியமான ஒரு சங்கத்தை தர முடியும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பக்குவம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான சங்கம். ஆரோக்கியமான சங்கம் இருந்தால்தான் ஆரோக்கியமான செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளின் வெளிப்பாடு தான் நம்மளுடைய சேவைகள். இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு மிகச்சிறந்த தலைவர்ங்கிறது நீங்க டீப்பா நாங்க தலைவருக்கு நிறைய ஸ்கூலிங் எடுப்போம். சரியான நேரத்துக்கு கூட்டத்தை தொடங்கணும், சரியான பேசணும், சரியாக முடிக்கணும். இப்படியெல்லாம் இருந்தாதான் ஒரு லயனிசம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு லயனிசம். ஒரு கூட்டம் நடக்குது, ஏதோ 7 மணிக்கு மீட்டிங்னு சொல்லிட்டு 7:50 வரை வரவில்லை, கூட்டத்துக்கே தலைவரே வரல, இல்லைன்னா அவர் வந்துட்டு திரும்ப மீட்டிங் 8 மணிக்கு முடிக்கல, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அந்த சங்கம் ஒரு ஆரோக்கியமான சங்கமாக இருக்காது. இது இன்னொரு பாதை. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு சங்கம் நிறைய மெம்பர்ஸ் உள்ள சங்கம், இன்னைக்கு சிவகாசி சங்கம் நிறைய சேவைகள் செய்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஏழைப்பட்ட சங்கம் செய்ய முடியாது. இவங்களால் என்ன முடியுமோ அதைத்தான் செய்ய முடிய வேண்டாம். அதுக்குதான் என்ன சொல்றோம்னா, பிறரிடம் கம்பேர் பண்ணாதீங்க யாருமே. தனி மனித வாழ்க்கையானாலும் சரி, பிசிக்கலானாலும் சரி, ஹெல்த்தியா வயசானாலும் சரி, நம்ம இன்னொருத்தட்ட கம்பேர் பண்ண முடியாது. ஒரு சப்பாத்தி கள்ளி செடி எல்லாருக்கும் தெரியும். காடுகளிலும் சரி, பெரிய பெரிய இடங்கள் வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய வேரியாக சப்பாத்தி கள்ளி செடியை வைப்பாங்க. இந்த சப்பாத்தி கள்ளி செடிக்கு ஒரு ஆதங்கம் வந்துடுச்சு. என்ன ஆதங்கம் வந்துடுச்சுன்னு சொன்னா, நம்மளை யாருமே பாக்குறது இல்லை, நம்ம உடம்பெல்லாம் முள்ளா இருக்கு, நம்மளை யாரும் கவனிக்கிறது இல்லையேங்கிற ஆதங்கம் அது. அப்ப இது இறைவனிடம் முறையிட்டுச்சு. முறையிட்டு இப்படி என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, எனது இலைகள் அனைத்தும் தங்கத்தால் தாக வேண்டும் இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டு. உடனே இறைவனை ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டுதுன்னு சொல்லிட்டு சப்பாத்திகளின் இலைகளை தங்கமாக்கிட்டார். தங்கத்திலான இலைகளாக மாற்றினார். தங்கம்னா என்ன செய்வோம், நம்ம எல்லாருமே காலையில பாக்குறாங்க, எல்லாருமே பிடிங்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதற்கு பயங்கர வலி, கள்ளிச்செடிக்கு உடம்பு ஃபுல்லும் ரணகலம் ஆயிடுச்சு. உடனே இது இறைவன்ட்ட வேண்டிச்சு, வேண்டி இப்படி வாக்கிட்டீங்களா, எல்லாரும் திருடுறாங்க தங்கன்னதுனால, அதனால எனக்கு கண்ணாடி இலைகளை கொடுங்க. ஓகே, நீ வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி கண்ணாடி இலைகளை இறைவன் கொடுத்தார். கண்ணாடி என்ன ஆகும், காற்றில் ஆடும் பொழுது ஒன்னுடன் ஒண்ணு பட்டு உடைய தொடங்கிச்சு. எல்லா கண்ணாடி இலைகளும் உடைஞ்சு போச்சு. உடனே இது கள்ளிச்செடி அடுத்தாலையும் போய் இறைவன்ட்ட முறையிட்டுச்சு, எனக்கு வேண்டாம், நீ வாழை இலை போல சிறந்த இலையை கொடு. உடனே கள்ளிச்செடிக்கு வாழை இலை மாதிரி வளவளப்பான அழகான இலையை கொடுத்தார். உடனே அந்த பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருந்த மாடுகள் வந்து அது அனைத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டான். அப்ப திரும்ப கூப்பிட்டு கேட்டுச்சாங்க, கடவுளை வேண்டாம், என்னது எனக்கு முதல்ல இருந்த மாதிரி முள்ளாலான இலைகளை போதும், எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா வாழ்வதற்கு அது போதும். அத மாதிரி இதை நாம என்னொன்னு பாக்குறது இல்லை. என்னொன்னு பார்த்தால் நமது விளைவுகள், நமது மென்டலி நாம என்ன ஆயிடுறோம், வீக் ஆயிடும். இதை கம்பேர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கிடைக்கலையேன்னு நினைத்தால் கண்டிப்பாக மென்டலி ஒரு மனுஷன் வீக் ஆகிறான். மென்டலா வீக் ஆகும் போது ஹெல்த்தியா வீக் ஆயிடுறான். அவனுடைய ஒட்டுமொத்த வெல்னஸ் அங்கே பாதிக்கப்படுகிறது. அப்போ வெல்னஸ் சிறப்பாக இருக்கணும்னா கம்பேரிசன், டோன்ட் கம்பேரிசன் வித் அதர்ஸ். இந்த மாதிரி மிக சிறப்பு தான். அரிமாவுல 2 விதமாக நான் இதை எடுத்துக்கொண்டேன். முதல்ல எடுத்துக்கொண்டது உண்மையான ஒரு வெல்னஸ். இப்போ காலகட்டத்துக்கு என்ன வேணா, எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணும், ஒரு பொதுக்கூட்டத்துல போகும்போது சானிடைசர் யூஸ் பண்ணணும், இதுதான். ஆனா நான் மாஸ்க் போடாம நிறைய மீட்டிங்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதற்காக என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கு. நைட்டு வீட்டுக்கு வந்தோம்னா இந்த கஷாயத்தை காய்ச்சி வச்சிடறாங்க, நீங்க தான் மாஸ்க் போடுறது இல்லையே, இந்த கஷாயத்தை அது குடிங்க. ஒரு இன்பத்தை பெறணும்னா இன்னொரு துன்பம் நமக்கு கண்டிப்பா இருக்கும், அதையும் நம்ம அனுசரிச்சு தான் போகணும். அந்த மாதிரி லயனிசத்துல இப்ப வேண்டிய வெல்னஸ் எனக்கு நான் ஆசைப்படுறது, கை ஷேக்கன் கொடுக்கறது இல்லை, நாங்க ரொம்ப அவாய்ட் பண்றோம். இருந்தாலும் இந்த மாதிரி கொரோனா காலத்தில் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக வாழ்க்கையே ஒரு ரொம்ப நிறைய கூட்டங்கள்ல பாக்குறீங்க. இடையில கூட ரோட்டரி கிளப் ஒன்று நிறைய கூத்தாடி அவங்க டான்ஸ் எல்லாம் போட்டது வாட்ஸ்அப்ல வந்து, நாங்களும் நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடுறோம். நல்ல காலம், என்ன வாட்ஸ்அப்ல ஒண்ணுமே வரல. இப்ப தீபாவளிக்கு தூக்கத்தெல்லாம் மிக சிறப்பாக டான்ஸ் எல்லாம் ஆடுறேன், என்ன வரல வாட்ஸ்அப்ல. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சொசைட்டிக்கு நாம் பயந்து ஒதுங்கி ஒருவருடன் இல்லாமல் ஒதுங்கி வாழ்ந்தால் மிகச்சிறந்த ஒரு வெல்னஸ் இன் லயனிசத்துல தர முடியும் என்பது எனது நம்பிக்கை.
இன்னைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறேன், எனது அருமை வட்டார தலைவர்கள் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார். எனது லைன் பாலசங்கரி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இன்னும் ரேவதி மேடம், அந்த சிவகாசி அரிமா சங்கம் லைன் செல்வராஜ், இப்படி எல்லாரும் பாக்குறேன். இன்னும் நிறைய நீங்க இந்த வெல்னஸ் சம்பந்தமானவங்க இதுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடன் இந்த குறித்த சமயத்தில் கலந்து கொண்டது உண்மையில் மகிழ்ச்சி. அவ்வளவுதான். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சிவகாசி அரிமா சங்கம் அது மீண்டும் பல சேவைகள் செய்து சிறப்பாக செயல்பட எனது வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, போதுமா? அன்மியூட் பண்ணிடுங்க பிரபாரன். சோ அன்மியூட் பண்ணி பேசலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு கவர்னர், சூப்பர். வழக்கம் போல உங்க ஸ்டைல்ல கதையை சொல்லியே முடிச்சிட்டீங்க. என்ன ஒரு கதையா நிப்பாட்டிட்டீங்க? உண்மையிலே நான் காலையில நாங்க வீடு வந்து சேரும்போது 2 மணி. சரி சரி, அதான். அப்புறம் நான் காலையில 6 மணிக்கு கிளம்பி கொஞ்சம் தான் அந்த ப்ரிப்பேர் பண்ண முடியல. முந்தா நேற்று ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் நம்மளுடைய ரீஜன் மீட்டுக்காக இருந்தது. ஓ சரி, அங்க பிரசன்ட் பண்றதுக்காக இருந்துச்சு. எனிவே இன்னும் வாய்ப்புகள் வருமே, பாத்துக்கலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்களோட அழைப்பை ஏற்று எங்களோட வெபினார் வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட அனைத்து அரிமாக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே என்னோட நன்றியினை தெரிவிக்கிறேன். ஜெயந்திகா. தேங்க்யூ கவர்னர் சார் ஃபார் யுவர் கிரேட் ஸ்பீச். நாங்க கேட்ட உடனே எங்களுக்காக டைம் ஸ்பேர் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்க சொன்னது நல்லா இருந்துச்சு. குட் லிசனர் இஸ் a குட் லீடர். நல்லா இருந்துச்சு சார், தேங்க்யூ. வேற யாரும் எதுவும் ஃபீட்பேக் எதுவும் சொல்றீங்களா? குட் ஆஃப்டர்நூன் சார். கவர்னர் கதையை கேட்கறதுக்காண்டி தான் நான் ஓடி வந்து உட்கார்ந்துருக்கேன். காலையில தான் கொடைக்கானல்ல இருந்து வந்தேன். சரி, ஆமா, கவர்னர் எவ்வளவு பிஸியான ஆளு, அவங்களே அட்டன் பண்றாங்க. சிவகாசி கிளப்புக்கு நம்ம கட்டாயம் நம்ம இப்படி மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களோட சேவையால வேர்ல்டு லெவல்லே ரொம்ப ஃபேமஸ் ஆக்க வேண்டியது கவர்னரோட இது பொறுப்பு. சிவகாசி மெம்பர்ஸ் எல்லாரும் கவர்னர்கிட்ட இந்த இயர்ல பெரிய அவார்டு வாங்கணும். ஒவ்வொரு ஜெனரேஷனும் இத வந்து காட்டுறாப்புல கவர்னருக்கு அவார்டு வாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சேவை பண்றாங்க. இத மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. என்ன எவ்வளவோ எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் இருந்தும் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் பாருங்க. அதுக்கே கவர்னர் லாங் லைஃபா ஆண்டாண்டு காலமா இருக்கிறாப்புல ஒரு அவார்டு நீங்க வாங்கி மல்டிபிள்ல இருந்து கொடுக்கணும். சரியா சார்? ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களோட சேர்ந்து நான் பேசுறதுலயும் என்னுடைய பிளட்டே இதாகுது. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. தேங்க் யூ டு ஆல். ஸ்ரீதர், you have to say something. Yes, sure sir. So எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுற சிவாசி லைன்ஸ் கிளப் ஆஃப் சிவாசிக்கு வாழ்த்துக்கள். ஸோ எப்பயுமே சர்வீஸுங்கிறது வந்து நான் ரொம்ப விருப்பப்படுறது இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். ஸோ மணி மைண்டில் இல்லாமல் இன்ஃபர்மேஷனும் சரி, அதுவுமே வந்து ஒரு சர்வீஸ் தான், ஷேர் பண்ணுறது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவான சர்வீஸ். நான் கவர்னரோட கதைகள் கேட்கறதுக்காக தான் மெயினாக வந்திருந்தேன். நல்ல கவர்னர் கதைக்கு எல்லாம் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. ஆமா, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்களா? உண்மையிலே இல்ல, இப்ப சிவகாசி இப்ப நம்ம சங்கத்துக்கு கிடைக்கிற பாராட்டு இது வந்து கண்டிப்பா நம்ம கவர்னருக்கு நம்ம மாவட்டத்துக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் தான். எங்களுக்கு கிடைக்கிற என்ன ஒரு இதுனாலும் சரிதான், அது வந்து நம்ம மாவட்டத்துக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமும் ஒரு அவார்டும் தான் வந்துட்டு. அதனால அதுல வந்து கவர்னரோட பங்களிப்பு இருக்கு கண்டிப்பா வந்து. அதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப நன்றி கவர்னர். தேங்க்யூ, தேங்க்யூ. I recognize the presence of Lion Rajan Sridhar, Lion S. Balashankari to the program. அடுத்து வேற யாரும் எதுவும் பேசுறீங்களா? இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. சோ வேற எனி ஃபீட்பேக்ஸ்?
ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். சார் சொன்னதுல வந்து ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாரும் பேச விட்டு கேக்குறதுங்கிறது. அது வந்து லேசா ஒரு வேர்ட்ல சொல்லிட்டு போயிட்டாங்க, பி எ லிசனர்ங்கிறது. அது ரியாலிட்டியில வந்து ரொம்ப டஃப்பான ஜாபே அதுதான். ஏன்னா நிறைய இடத்துல யாருமே என்ன செய்யறது இல்ல, எங்கேயுமே காது கொடுத்து கேட்கறதே இல்லை. அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டா லீடர் ஆயிடுவாங்கன்னாங்க. ஸோ அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை, அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. இன்னைக்கு நம்ம கூப்பிட்ட உடனே நமக்கு டைம் அவங்க பிஸி ஷெட்யூல்லையும் இவ்வளவு தூரம் டைம் நமக்கு ஸ்பேர் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. ஓகே. கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அன்னையாக முடியும், ஆனால் கருணையுற்றால் 1000 குழந்தைகளுக்கு கூட அன்னையாக முடியும். ஸோ நம்ம எப்பவும் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றத நம்ம தொடர்ந்துகிட்டே இருப்போம். டுமாரோ we shall meet you with another topic, yoga for wellness by an amazing speaker. Thank you one and all. Have a great day. Bye. Thank you. Thank you all. Thank you.